உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் குறளாக இருக்குது. நிறைய குறள்கள் பிடிக்கும். நானுமே என்ன அர்த்தம்னா, உழவு செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள் தான் ரொம்ப இண்டிபெண்ட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அவள் தான் அன்னதாத்தா. அவள் விளைவிக்கிறதுனால தான் இந்த பூமியில் மனித இனம்ங்கிறது நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அவள் தான் வாழ்வாரே வாழ்வாராம். அவங்க தான் உண்மையாலுமே வாழறவர்கள். மற்ற பேர் எல்லாரும் என்ன அப்போது நான் உயிர் காக்கிற டாக்டர்னு சொல்லிக்கலாம், நான் தான் இந்த நாட்டை ஆள்ற ராஜான்னு சொல்லிக்கலாம், நான் தான் இதில் கிரேட் அதில் கிரேட், நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய டிகிரிஸ், நிறைய பொசிஷன்ஸ், பவர்ஸ், நிறைய அவார்ட்ஸ், நம்ம செலிப்ரிட்டிஸ் என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம மற்ற எல்லாரும் யாராம் அக்கார்டிங் டு திருவள்ளுவர் தொழுதுண்டு பின் செல்பவராம். அவளை தொழுது அவள் பின்னாடி போகிறவா தான், மற்றவாளை தொழுது பின்னாடி போகிறவா தான். எத்தனை தான் ஆனாலும் உழவு செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் தான் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் வாழ்வாரே வாழ்வாராக இருக்கா. மற்ற நம்ம எல்லாரும் நம்ம எவ்வளோ லைஃப்பில் கிரேட்டாக இருந்தாலுமே தொழுதுண்டு பின் செல்பவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நம்ம எல்லாம் எத்தனை பேர் விவசாயிக்கு நன்றி சொல்கிறோம், விவசாயத்தை போற்றி பாதுகாக்கிறோம், விவசாயியை மதிக்கிறோம் தெரியல. அந்த கம்யூனிட்டி அப்படியே நோபல் கம்யூனிட்டியாக இருந்து யாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சின்ட்டுருக்கு. ஸோ நம்மளில் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் விவசாயியாக, ஃபேமிலிக்கு ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் இனிமேலேருந்து ஃபேமிலிக்கு ஒருத்தர் விவசாயியாக ஆகணும்னு ஆசைப்படலாம். நமஸ்காரம்.